ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா போய் அனலைஸ் பண்ணீங்க, தப்பு. அது ஜோதிடம், ஜாதகம் எதை பார்த்தாலும் சரி, உங்களுடைய விருப்பது. நான் சொல்றது இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்களுக்கு ஒருக்கா அனலைஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறந்த நேரம் 3 நிமிஷம் மாறிச்சுன்னா நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது கோடுகள் பலம் பலவீனம் 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா பலம் பலவீனம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சொல்ற பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டே இருப்பேன். இந்த கோடுகள் வச்சுதான் பலன். ஆண் பெண்ணுன்னு இதுல வராது. சரி, நீங்க 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 ஆண் பெண்ணுன்னு வராது. அந்த கோடுகள் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கோ அந்த நிலையில தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஜாதகங்கிறத விட எனக்கு இந்த கோடுகள் இந்த ரேகையில துல்லியமா கணிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சாமி, ஒரு நாளைக்கு 5 பேர் தான் பாக்குறேன்றீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்து பல பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரேகை எடுத்துட்டு நாங்க போஸ்ட் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்றாங்க. நேர்ல வந்து செய்யணுமா இல்ல அவங்க கால் ரேகை அனுப்பிச்சா ஓகேயா? ஏன்னா அவங்களுக்கு எப்படி எடுக்கணுங்கிறது தெரியாதான் எனக்கு சந்தேகம். இப்ப நானே வந்து அனுப்பணுமாக்க எனக்கு என்ன ப்ராப்பரா அனுப்பிச்சேனா இல்லையாங்கிறது தெரியாது இல்ல, அதுக்காக கேட்க. நேர்ல வரணுமா? எல்லாம் இந்த கலையை கொண்டுட்டு வர்றப்போ வந்து சரி எல்லாரும் வர முடியாது, நம்ம 5 பேர் தான் பாக்குறோம், எல்லாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்க சொன்னேன். சொல்லியிருக்கேன். சொல்லி அவங்க புரிஞ்சு ரேகை எடுத்து அனுப்புற அளவுக்கு கிளாரிட்டி வரல. தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா.